ஆரம்பிக்கலாங்களா? மார்வன் படத்துல நடிச்ச நடிகர் அஜய் கிஷன் ஹீரோவா அறிமுகம் ஆக போற பூக்கி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசு வலிக்குது அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் கணேஷ் சந்திரா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தை இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி தயாரிச்சு மியூசிக்கும் போட்டிருக்காரு. இந்த படம் 2026 வருஷம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா நடிக்க போற 111வது படமான NPK111 படத்தோட பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாம ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்னையும் படக்குழு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் கோபி சந்த் மலினேனி டைரக்ட் பண்ண போறாரு. நடிகை நயன்தாரா இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க. இந்த படத்தோட ஷூட் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆக போகுது. நடிகர் வியோராஜ் நடிச்சு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பொல்லாதது படம் நவம்பர் 28 ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல நடிகை மாளவிகா மனோஜ் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் கலையரசன் தங்கவேல் நடிகை கீர்த்தி சுரேஷ் லீடா நடிச்சிருக்க ரிவால்வர் ரீட்டா படத்தோட டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகிருக்கு. ரிவால்வர் ரீட்டா படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டைரக்டர் கே சன்று டைரக்ட் பண்ணிருக்காரு. நடிகை ராதிகா முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் மம்மூட்டி நடிச்சிருக்க களம் காவல் படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா சொல்லிருக்காங்க. களம் காவல் படத்துல நடிகர் விநாயகன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ஜித்தின் கே ஜோஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் முதல்ல நவம்பர் 27 ரிலீஸ் ஆகும்னு படக்குழு சொல்லிருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகை அனுபமா பரமேஸ்வரன் லீடா நடிச்சிருக்க லாக்டவுன் படத்தோட ட்ரெய்லர் நவம்பர் 27 காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் AR ஜீவா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 5 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.